பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ரொம்ப பெருமையாக இருக்கு ஜெகதீச பாண்டியன் என்பது குறித்து நாம் பேச இருக்கிறோம். கூடுதலாக இந்தி எதிர்ப்பு அல்லது இந்தி திணிப்பிற்கு எதிரான நடவடிக்கைகள் திராவிட முன்னேற்றக் கழகம் போடுகின்ற நாடகம் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இன்னும் கூடுதலாக இணையதளத்தில் கதறி துடிக்கின்ற உடன்பிறப்புகள் இது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இந்த இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு இணையதளத்தில் எதற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கதறி துடிக்கிறது என்பது குறித்து பேசுவதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் தன்னை விலக்கி கொண்ட தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்களுடைய நேர்காணல் ஒன்று பார்க்க நேர்ந்தது. ஏற்கனவே நம்ம திரு ஜெகதீச பாண்டியன் குறித்து பேசிட்டோம், எதற்காக அதை நம்ம மறுபடியும் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இருந்த பொழுதும் அவர் சில செய்திகளை தன்னைத்தானே புகழ்ந்துகிட்ட ஒரு செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. சரி, இவர் இப்படித்தான், இவர் என்ன செஞ்சார், அவர் சொந்த இடத்துல சொந்த ஊரில் இவருடைய செல்வாக்கு என்ன, இவர் எப்படியெல்லாம் அந்த இடத்தை அடைஞ்சார் என்பது குறித்தும் கொஞ்சம் நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா புதிதாக வருகின்ற பிள்ளைகளுக்கு அல்லது ஜெகதீச பாண்டியன் அவர்களினுடைய அந்த நேர்காணலை பார்க்கின்ற தம்பிகளுக்கு சரி உண்மையிலேயே உள்ளுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான சிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவர் சிக்கலுக்கு காரணமானவர்கள் சொல்ல மாட்டாங்க. கூட இருந்தவங்க, அதை பார்த்தவங்க, அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தவங்க, ஆனால் சீமான் அவர்கள் பக்கத்தில் இவர் நிற்கிறாரு அப்படிங்கிறதுனால சில தவறுகள், அவர் செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி கடந்து போனவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய இது வெளியில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. குறிப்பாக அந்த நேர்காணலில் நான் என்ன நினைச்சு எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கு. யாரு நான் சொல்லலைங்க, ஜெகதீச பாண்டியன் அந்த நேர்காணலில் சொல்றாரு, என்ன நினைச்சு ரொம்ப பெருமையாக இருக்கு. ஏன்னா 25 வருஷம் அவரோட எனக்கு பழக்கம் இருந்த பொழுதும் அரசியல் தளத்தில் அவர் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டுகின்ற அந்த தைரியம் எனக்கு இருக்கு. அதாவது அவருடைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர், அவர் என்கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சராக இல்லை, அவர் தன்னை திணிக்கிறவரா அல்லது சீமானவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்பவரா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். உண்மையிலே எனக்கு பார்த்துட்டு சரி, ஒரு மனுஷன் தன்னை நல்லவனாக காட்டிக்கலாம். இப்போ எல்லாருமே உலக இயல்பு என்னென்னா தான் செய்கிற எல்லா தவறுகளையும் மறைச்சு தன்னுடைய எல்லா தவறுகளுக்கும் காரணம் அவர் தான், இன்னொருத்தர் தான், அதே போல் தான் அடைந்த எல்லா பின்னடைவுகளுக்கும் மூலம் இன்னொருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்கின்ற தவறுகளிலிருந்து தன்னைத்தானே தப்பித்து வைத்து கொள்வதற்கு அல்லது தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்வதற்கான வேலைகளை செய்வர்கள் தான். அதில் ஜெகதீச பாண்டியன் மட்டும் விதிவிலக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், 25 வருஷமாக அவர் கூட நான் இருந்தோம், அண்ணன் சீமான் அவர்கள் செய்கின்ற தவறுகளை என்னால் சுட்டி காட்ட முடியுது, என்னால் எதிர்த்து பேச முடியுது, அதனால அவர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை, என்னை நினச்சி பெருமையாக இருக்குன்னு. உண்மையிலேயே எனக்கு அவரை நினச்சி என்ன வருத்தம்னா, நீ யோக்கியன் அப்படின்னு சொல்கிறதுல உனக்கு எல்லா நியாயமும் இருக்குது, எல்லா கருத்தும் இருக்குது. நீ யோக்கியங்கிறதுக்காக மற்ற எல்லாரும் அயோக்கியம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது இல்லையா, அது மகா அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். அதுதான் ஜெகதீச பாண்டியன் செஞ்சிருக்கிறார். சரி, இவர் பெரிய வல்லவர், அந்த கேள்வியாளர் அந்த அம்மா கேட்கும் பொழுது கேட்குது என்ன, நீங்கள் ரொம்ப காலமாக கட்சிக்கு நெருக்கமாக இருந்துக்கீங்க, அதாவது சீமான் அவர்கள் கொடுக்கின்ற எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் நீங்கள் பின்னாடி இருப்பீங்க, அந்த அளவுக்கு முக்கியமானவர்களாக உங்களை அண்ணன் சீமான் அவர்கள் வச்சுருந்தாரு, அல்லது நீங்கள் முக்கியமானவர்களாக இருந்ததுனால தான் அந்த எல்லா நேர்காணலையும் போய் பின்னாடி நின்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலையும் அது அந்த அம்மா மற்ற கட்சிகள் மாதிரி இந்த கட்சியை அணுகிருச்சா என்னன்னு தெரியல. கேள்வி கேட்குற அம்மா இங்கே சரி அண்ணன் பின்னாடி யாராச்சும் நிற்கட்டும் அப்படின்னு சொல்கிற அதுதான் ஒன்று ஒழிஞ்சு, இவர் ரொம்ப முக்கியமானவர், இவர் எப்பொழுதும் என் பக்கத்தில் நிற்கணும், அல்லது இவர் ரொம்ப தகுதி வாய்ந்தவர், இவர் எப்பொழுதும் என் பின்னாடியே நிற்கணும் அப்படின்னு எல்லாம் அண்ணன் இதுங்கிறது இல்லை. ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்கு உடன் போகிறவர்கள் பக்கத்தில் நிற்பாங்க. ஒரு பக்கத்தில் நிற்கிறவங்கள ஏப்பா நீ அங்கிட்டு போ, இன்னொருத்தர் நிற்கட்டும்னு இந்த மு.க. ஸ்டாலின் தன்னுடைய மகன் இருக்கையில் ராஜா உட்கார்ந்துட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு ராஜாவை எழுந்திரிச்சிட்டு நீங்கள் அங்கிட்டு போய் உட்காருங்க, இவர் உதயநிதி ஸ்டாலின் இங்கிட்டு உட்காரட்டும்னு சொன்ன மாதிரி எழுப்பி அனுப்பி விடுற ஆள் இல்லை. அதனால ஜெகதீச பாண்டியனுக்கு தெரியும். அதே போல ஜெகதீச பாண்டியன் எப்படி அவர் பின்னாடி நின்னார்னா, பின்னாடி நிற்கணுங்கிறதுக்காகவே அவர் பல வேலைகளை செஞ்சவர், அதனால அவர் பின்னாடி நின்னார்.
அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் இருக்கும் பொழுது அவர் பின்னாடி ஜெகதீச பாண்டியன் வந்து எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் நின்றுட்டாரு, அதனால அவர் கட்சியினுடைய மிக முக்கியமான முகம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இன்னும் நிறைய அதை பற்றி பேசலாம், அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் ஜெகதீச பாண்டியனுடைய வெயிட்டேஜ், அவர் வந்து எவ்வளோ பெரிய களப்போராளி அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்கிறேன். அது சொன்னால் ஒன்றும் தவறு இல்லை. இப்போ ஒன்றிய எலெக்ஷனு, நகராட்சி எலெக்ஷனு, இது உள்ளாட்சி எலெக்ஷனில் வந்து இதே ஜெகதீச பாண்டியன் தன்னுடைய ஊரில் வந்து கவுன்சிலராக போட்டி போட்டார். எப்படி? தன்னுடைய சேலம் மாவட்டத்திற்கு உட்பட்டு தன்னுடைய வாக்ககம் உள்ள ஒரு ஊராட்சியில் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலராக ஜெகதீச பாண்டியன் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போட்டார். அப்போது நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டி போட்ட கட்சியின் மிக முக்கியமான அங்கமாக இவர் தன்னை காட்டிக்கொண்ட, இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது என்ன நினைப்பாரு, யார் ஜெகதீச பாண்டியன் சொல்கிறாரு ஒரு பேட்டியில், ஒவ்வொரு நாளும் தூங்கும் பொழுது சீமான் வந்து என்னை நினச்சிட்டு தான் தூங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் ஒன்றுக்கு நம்ம பேச முடியாது, அது பேசினா அது நடைமுறைக்கு ஒவ்வாத கருத்துக்கள்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் தன்னுடைய ஊரில் தன்னுடைய செல்வாக்கு மிக்க ஒரு இடத்துல, தன்னுடைய வாக்குச்சாவடி இருக்கிற இடத்துல ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஒன்றிய கவுன்சிலராக நின்ற பொழுது ஜெகதீசன் வாங்கிய ஓட்டு 11 ஓட்டு, வெறும் 11 ஓட்டுங்க. ஒன்றிய எலெக்ஷன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஊராட்சிகள் சேர்ந்தது ஒரு ஒன்றியமாக இருக்கும். இப்போது கிராம பாங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கவுன்சிலர்லாம் 5000 ஓட்டுக்கு நிற்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5000லேருந்து 8000 ஓட்டு வரலையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 5000லேருந்து 8000 ஓட்டு உள்ள ஒரு ஒன்றிய கவுன்சில் கவுன்சிலர் பதவிக்கு போட்டி போட்ட திரு ஜெகதீச பாண்டியன் தன்னுடைய சொந்த செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை வெறும் 11 ஓட்டு. இதுதான் ஜெகதீச பாண்டியன் அவர்களினுடைய அளப்பற்ற களப்பணி, அந்த இடத்துல இருந்து களப்பணி செய்ததனுடைய விளைவு. இப்படி நிறைய சொல்லலாங்க. நான் சேலத்தில் வந்து கூட்டம் நடத்தினேன் அப்படின்னு எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட்டம் நடத்தினாங்க. அதன் பிறகு கடந்த தேர்தல் பரப்புரையின் போது கோட்டைமேடுங்கிற பகுதியில் நாங்கள் தான் கூட்டம் நடத்தினோம். ஜெகதீச பாண்டியன் அப்போ இல்லை. அதே போல் நான் வந்து தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகளை வாங்கிடுவேன், அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன்னு கள்ளக்குறிச்சியில் நின்று அங்கே இங்கெல்லாம் உலக அளவில் வந்து ஒரு பெரிய தன்னை முக்கிய புள்ளியாக காமிச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து அங்கே நிதிகளை சேகரம் செய்து போட்டி போட்டவர் வந்து சத்தமே இல்லாமல் தேர்தல் பரப்புரை செய்த, எல்லா தொகுதிகளிலும் ஒவ்வொரு வீடாக தேர்தல் பரப்புரை செய்த சேலம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்குகளை விட கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில் நின்ற திரு ஜெகதீச பாண்டியன் வாங்கிய வாக்குகள் மிக குறைவு. அப்போது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே 20 வருஷமாக வந்து இதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஏன் பொறுத்துக்கிட்டு இருந்தேன்? அப்போ உனக்கு ஏதோ ஒரு காரியம் இங்கே ஆக வேண்டியது இருந்துச்சு, காரியத்திற்காக பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அதன் பிறகு இப்போ போய் பொங்கி எழுகிறேன்னா, ஜெகதீச பாண்டியன் உங்களை நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த கருத்தில் செய்தி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம வந்துடுவோம் திராவிட உடன்பிறப்புகள். இப்பொழுது பார்த்திங்கன்னா மாவட்ட கிளை கழக, நகர கழக, இவங்க எல்லாம் வந்து 3க்கு 5 உயரத்தில் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. என்ன ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு தெரியுறாங்கன்னா, இந்தி எங்களுக்கு வேண்டாம் போடா. எப்படி? இந்தி எங்களுக்கு வேண்டாம் போடா, அதுதான் தலைப்பு. கீழே வந்து கோ பேக் மோடி போட்டுறாங்க. கோ பேக் மோடி அப்படின்னு இல்லை, கோ பேக் மோடி இப்போ கெட் அவுட் மோடி போட்டுட்டு கீழே தீயை தீண்டுவதும் தமிழ்நாட்டை சீண்டுவதும் ஒன்று. இது வந்து இது இப்போ நான் தஞ்சாவூர் பகுதிகளில் இந்த ஃப்ளெக்ஸுகளை பார்த்துருக்குறேன். எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க. தஞ்சாவூர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். கூடுதலாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பொன்மொழி எழுதி இப்போ இந்தி எதிர்ப்பில் இறங்கிட்டாங்க. இங்கே யார் இந்தியை திணிக்கிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரி, இந்தியை எதிர்க்கிறீங்களா அல்லது மோடியை எதிர்க்கிறீங்களா அல்லது மத்திய அரசினுடைய நிதியை தர மறுத்த அந்த தர்மேந்திராவா அவர் அமைச்சர், அந்த அமைச்சரினுடைய சொல்லை அவருடைய செயலை எதிர்க்கிறீங்களா? இதில் வந்து ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது. சரி, நம்ம மோடியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே மோடி எதிர்க்கப்பட வேண்டியவர், கெட் அவுட் சொல்ல வேண்டியவர். ஆனால் அது அவரை எதிர்க்கிற தகுதியும் திராணியும் ஒரு என்ன சொல்கிறது நேர்மையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இதே பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அல்லது இங்கன்னு இல்லை, இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நல்ல கண்ணு மாதிரி ஆட்கள் தோற்பதற்கும், ஹெச் ராஜா
மாதிரியான ஆட்கள் வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்தது யாருன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ இவங்க வந்து மோடியை எதிர்க்கிறதுல வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பல மடங்கு மோடியை எதிர்ப்பதற்கான தகுதியோடு மற்ற கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து இந்தி எதிர்ப்பு, இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேயும் எவ்வளோ பெரிய நாடகம் அப்படின்னு சொன்னால், இப்போ நடந்து முடிஞ்ச ஈரோடு இடைத்தேர்தலில் அங்கே இந்திக்காரங்களுக்கு கொஞ்சோண்டு ஓட்டு இருக்குது, ஒரு 5000 ஓட்டு இந்திக்காரங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மொத்த தேர்தல் துண்டறிக்கை, அதாவது தேர்தலுக்கு ஓட்டு கேட்குற பரப்புரை துண்டறிக்கையையும் இந்தியில் வடிவமைச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே தயாநிதி மாறன் வந்து போட்டியிட்ட அந்த இடங்களில் எல்லா இடத்துல துண்டறிக்கை சுவரொட்டி எல்லாத்துலேயும் இந்தியில் வடிவமைச்சு இந்தியில் ஓட்டு கேட்ட பிச்சைக்கார பசங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா பிச்சை எடுக்கிறது தானே. முதல்ல வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு அருவறுப்பு, அந்த மொழி எனக்கு அருவறுப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. பிறகு அதே ஒன்று ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு மட்டும் அந்த இந்தி மொழியை எடுத்துக்கிட்டு அலையிறீங்க. இப்போ அது கூட ஒரு பக்கம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பக்கம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க பல பேர் பல இடங்களில் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அந்த சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் வந்து இந்தி மொழி எந்த நிலையில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கூடுதலாக தமிழ் மொழியினுடைய அளவீடு என்ன, தமிழ் மொழி வந்து கட்டாய பாடமொழியாக இருக்குதா நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில்? இப்போ அதுக்கு போட்டியாக வந்து விஜய் வித்யாசிரமம் வச்சுட்டாரு. நம்ம அண்ணன் திருமாவளவன் ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ தான் ஒவ்வொரு பூனைக்குட்டியாக உள்ளுக்கு இருந்து வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒன்று ஒன்றா வெளியில் வருது. இப்போ தேர்தலுக்குள்ளே எத்தனை பேர் கல்பிரிட்டு இருக்கிறாங்க, எவன் மறைமுகமாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறான், என்னென்ன பேரில் பண்ணுறான். அதாவது பாருங்கள், இவருடைய சொந்த இடம் அப்பனுடைய பேரில் அறக்கட்டளை, இன்னொருத்த பேரில் வந்து இவங்க தங்கச்சி மற்றும் இவருடைய பேரில் வந்து ஒரு பள்ளிக்கூடம். இது விஜய் கணக்கு. இவர் வந்து இவருடைய சொந்த இடம், இவர் இன்னொருத்தருக்கு வாடகை விட்டுட்டாரு. வாடகை விட்டவர் வந்து தனியார் பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. அவர் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அவர் விட்டுட்டு போன பிறகு இதே திருமாவளவன் அந்த பள்ளிக்கூடத்தை வேற ஒருத்தர் பேரில் வந்து தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் இந்த பக்கம் யாரு? தொல் திருமாவளவன், எழுச்சி தமிழர், இந்தியை எதிர்ப்பவர், மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர், இவங்க எல்லாரும் இந்த பக்கட்டும் இருந்தால், இங்கே நம்ம தமிழ்நாடு அரசினுடைய சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்கள் படிக்கிறாங்க. தனியார் பள்ளிகள்லையும் சரி, நம்ம அரசு பள்ளிகள்லையும் சரி. அரசு பள்ளிகளில் ஒரு மொழியாக, ஒரு பாடமொழியாக தமிழ் இருக்குது. இதே சமச்சீர் கல்வி திட்டத்தில், இந்த மெட்ரிக் சிஸ்டத்தில் தனியார் பள்ளிகளில் இருக்கின்ற மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில், அது தனியார் நடத்துகின்ற மெட்ரிகுலேஷன் பள்ளியில் எந்த இடத்துல தமிழ் இருக்குது? தமிழ் பாடமொழியாக இருக்கா, பயிற்று மொழியாக இருக்கா, கட்டாய மொழியாக இருக்கா? இது சமச்சீர் கல்வி முறை வந்து ஸ்டேட் போர்டு உருவாக்குறது தானே. ஸ்டேட் போர்டு உருவாக்கி தானே இந்த சிலபஸை கொடுத்துருக்கு. அப்போ அனைத்து தனியார் பள்ளிகளிலும் தமிழ் வழி கல்வி வந்து கட்டாயம் என்று எதற்காக இவங்க வந்து ஒரு சட்டத்தை போடலை? நீங்கள் இந்தியை எதிர்க்கிறீங்க. எதற்கு இந்தியை எதிர்க்கிறீங்கன்னா தமிழை வாழ வைக்கணும், அதுதானே காரணமாக இருக்கணும். அப்போ இந்தியை இல்லாத இடங்களில் மெட்ரிகுலேஷனில் ஒரு 60,000 மாணவர்கள், 60 லட்சம் மாணவர்கள் படிக்கின்ற தனியார் பள்ளிகளில் தமிழ் மொழி என்ன நிலையில் இருக்குது? இதற்கு பதில் சொல்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் தயாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. கூடுதலாக இப்போ வந்து இணையதளத்தில் வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன புலம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, கீச்சரங்கம் அதாவது ட்விட்டர் ஸ்பேஸ் மீட்டிங்லெல்லாம் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த சீமானுடைய பேச்சை கேட்குறதுக்கு மட்டும், சீமானை வந்து ஒரு ப்ரொஃபைல் பிக்சரா அல்லது தம்ப்நெயிலாக வச்சா மட்டும் அது ஏன் பல மில்லியன் கணக்கு வியூஸ் போகுது? இது என்ன காரணம்? இப்போது நமக்கு வந்து இணையதளத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரிய பலமான ஐடி விங்க வச்சுருக்குங்க. அது வந்து திரும்பி போட்டு ஒரு நிலைமையில் வந்து இவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க, போதும்டான்னு நிறுத்திடுறாங்க. ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பல மடங்கு கூடுதல் சக்தியோடு இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இணையதளத்தில் இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா எந்த புள்ளியிலையும் சோர்வடையவே மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இந்த வேலைகளை செய்கிறவங்க எல்லாருமே நாளைக்கு பதவி வரும், கட்சி வரும், அந்த வரும், இந்த வரும், ஏதாச்சும் எதிர்பார்ப்புகளோடு இதை செய்கிறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்காக இந்த வேலையை செய்கிறவங்க இவங்க பதவியிலையும் இல்லை, பணமும் வராது, இவங்க தான் சொந்த காசை போட்டு கூட்டம் நடத்தணும், இவங்க தான் அந்த கட்சிக்கே காசு கொடுக்கணும் என்ற சூழல்லையும் எந்த இடத்துலையும் தொய்வடையாமல் போட்டு ஒரு கருத்தை வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்களால எப்படி முடியுது இப்படி என்று இந்த செய்திகள் எல்லாம் தொகுத்து இணையதளத்தில் உடன்பிறப்புகள் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க.
கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க. இவங்க உடன்பிறப்புகள் வந்து ஸ்பேஸ் மீட்டிங்கில் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முக்கியமான பிரமுகர்களை வைத்து முக்கியமான ரகசிய கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த ரகசிய கூட்டங்களின் அடிப்படையில் என்னென்னா, இந்த நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்கு எதிரான எந்த திட்டங்களையும் அமுல்படுத்த முடியல. கடந்த 5 வருடங்களாக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். யாரு அமுல்படுத்துவதற்கு, மக்களுக்கு எதிரான திட்டங்களை அமுல்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போராடிக்கிட்டு இருக்கு. யாரு கூட? நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி கூட போராடிக்கிட்டு இருக்கு. காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. பேனா சிலையை நிறுவுறது போராடிக்கிட்டு இருக்கு. கல்பாக்கம் அணுமின் நிலையம் விரிவாக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் போராடிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னும் பல திட்டங்களை மக்களுக்கு கெடுதல் செய்தாலும் பல கோடி ரூபாய், பலாயிரம் கோடி ரூபாய் கமிஷனை பெறுகின்ற பல திட்டங்களை நம்மளால் அமுல்படுத்த முடியல. இதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி தான். அப்போ அந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க அவதூறுகளை பரப்பும் பொழுது நாம் தமிழர் கட்சி நமது அவதூறுகளுக்கு பதில் சொல்லுகின்ற அந்த நேரத்தில் நம்ம வேற ஏதாச்சும் வேலையை பார்த்துடலாம், அதனால அவங்கள திசை திருப்பறதுக்காகவது எதையாச்சும் செஞ்சுக்கிட்டு இருங்க அப்படி என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கியமான ஆட்களோடு ரகசிய கூட்டம் போட்டிருக்கு. அந்த ரகசிய கூட்டத்தின் அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது தொடர்ந்து அவதூறு பரப்புறது. அதே போல நாம் தமிழர் கட்சி வீட்டிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியில போனா கூட நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறுகிறது இந்த கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி அட்டைப்படம் போடுறது. நான் கோழி குஞ்சை தாங்க சொன்னேன். அட்டைப்படம் போடுறது, பிரேக்கிங் நியூஸ் போடுறது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ நாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது என்னன்னா, நம்ம குறுகிய கால பலன்களுக்கு ஆட்படாமல் மிக நேர்த்தியான கொள்கையோடும் கொள்கை பிடிப்போடும் தொடர்ந்து களத்தில் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். போறவங்க போறாங்க, போறவங்க புதுசாக கதை சொல்றாங்க. என்ன நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்கு? 25 வருஷமா கூட இருந்த அவரு திடீர்னு பிடிக்காம போனதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஜய் டிவியில் ராமர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது உங்களுக்கு என்ன சொல்லி உங்க அப்பா அம்மா அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது என்ன நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு, என்ன அப்பா அம்மா அப்படின்னு சொல்லி பேசுவார்ல, அதுபோல் தோழர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிறாரு. நம்ம இதில் இந்த காணொலி பதிவின் மூலமாக சொல்ல வர்றது என்னென்னா, தோழர் ஜெகதீச பாண்டியன் பெருமைப்படுற அளவுக்கு அவர் ரொம்ப உலகமாக உத்தமன் கிடையாது. அவர் சொந்த ஊரில் நின்று கூட 11 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியாத அளவுக்கு தான் அவருடைய களப்பணி இருந்துச்சு. அவருடைய சொந்த ஊர்லேயும் சரி, அவருடைய சொந்த மாவட்டத்திலையும் சரி. இது ஒரு பக்கத்து. அதன் பிறகு உடன்பிறப்புகள் இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பெல்லாம் வந்து மக்கா டிராமா. ஏன்னா இப்போ மத்திய அரசு வந்து கல்விக்கான நிதி 2000 கோடியே தரமாட்டேன்ருச்சு. அப்போ மத்திய அரசிடம் இருந்து சண்டை போட்டு வாங்கணும், அல்லது மாநில அரசு தங்களுக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை இயற்றி நீங்க தரவட்டினா நாங்க இந்த தமிழ்நாட்டிலிருந்து கொடுக்க இருக்கின்ற வரிகளை, தமிழ்நாட்டினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட வரி வசூலை, மத்திய அரசுக்கு செலுத்துகின்ற வரியை தரமாட்டோம்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மை உள்ள தமிழக முதல்வர், ஒரு ஆண்மை உள்ள துணிச்சல் உள்ள அல்லது லஞ்ச லாவண்யத்தில் சிக்காத ஒரு தமிழக முதல்வர் இந்த மண்ணில் இல்லை. அதனால என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வீடு காலையில் போய் வம்படியாக கோலம் போட்டிருக்கிறாங்க. சென்னை மாநகராட்சி ஊழியர்கள்லாம் காலையில் எங்கடா குப்பை பொறுக்க போனவங்கள காலான்னா, சென்னையில் இருக்கிற முக்கியமான தெருக்கள்ல இந்தி வேண்டாம், தமிழ் மொழி வேண்டும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காரனுக்கே தெரியாம இவங்க போய் கோலம் போட்டுட்டு வந்துட்டு காலையில எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்காரனுக்கு அதிர்ச்சி. நம்ம வீட்டுக்காரங்க 8 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க, இவங்க என்னடா காலையில எழுந்திரிச்சு கோலத்தை போட்டு இதுல என்னன்னு கேட்டு அதுல ஒரு செய்தியாளர் போய் பேட்டி எடுக்கும் பொழுது இது யாருன்னே தெரியாதுங்க, யாரோ போட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறமேலுக்கு மாநகராட்சி ஊழியருங்க. அப்புறம் நான் 4 மணிக்கு வந்தேங்க, டிஎம்கே வேன்ல ஒருத்தர் ஆட்களை கொண்டுட்டு வந்து இறக்கி விட்டு வீட்டுக்கு வீடு கோலத்தை போட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இதை விட கேவலம் வேற ஏதாச்சும் இருக்குதா தமிழக முதல்வரே என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.